அனைவருக்கும் வணக்கம். இந்த பேப்பர் 19th பேப்பர். ஓகே, 16 மினிட்ஸ் டைம் கொடுத்துருந்தேன். ஓகே, உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து இந்த பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸு, மிக்சஸ் ரிலேஷன் இதுக்கு தான் அதிகமாக டைம் ஆகும். அந்த கொஸ்டின் தான் கொஞ்சம் பிரதானமாக கேட்டிருந்தேன். மற்ற கொஸ்டின்லாம் போட்டுடலாம். ஓகே, நான் அதே மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன், டோன்ட் எய்ம் இட் ஃபார் 25 அவுட் ஆஃப் 25. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட சில கொஸ்டின்லாம் விட தான் செய்யணும். உங்கள் ஈகோ தூக்கி உள்ளே வைக்காதீங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு உள்ளே போயிடாதீங்க தயவுசெய்து. அது ஒரு ட்ராப்பாக கூட இருக்கலாம். சரியா? எய்ம் இட் ஃபார் 2018. அதுக்கப்புறம் வேணும்னா அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். சரி, வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அஃப்கோர்ஸ் இதுக்கு இது ரேஷனலைஸ் பண்ணும். நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 7 மைனஸ் ரூட் 2, 7 ப்ளஸ் ரூட் 2, ப்ளஸ் ரூட் 2 மைனஸ் ரூட் கேன்சல், 7 ப்ளஸ் 7 இஸ் 14. மேலே 14. கீழே வாங்க. a plus b, a minus b, 7 square minus root 2 square is 49 minus 2. That is 47. இதுவும் 14 by 47 தான். Both are same. This difference is 0. Question number 2 வாங்க. The expenditure of household food, cloth, entertainment 2:4:4 கொடுத்துருக்கான். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். 1:2 கூட கொடுத்துருக்கலாம். வேணும்னு அது மாதிரி கொடுத்துருக்கான். நீங்கள் 1:2 மாற்றிக்கீங்க. இந்த மாதிரி 1:2 மாற்றுறதுல பர்பஸ் என்னன்னா, ஆப்னேஷனல் பர்சன்டேஜ் தான் கேட்குறான். பர்சன்டேஜ் நீங்கள் என்ன கேட்டாலும், எந்த ப்ரொபோஷனல் கேட்டாலும் யூ வில் கெட் த சேம் ஆன்சர். 1:2:2 கேட்டாலும் சரி, அல்லது 2:4:4 கேட்டாலும் சரி, அல்லது 3:6:6 கேட்டாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒன்றா தான் இருக்க போகுது. அதனால அந்த கான்ஃபிடென்ட் வச்சுக்கோங்க. ஃபைன். இப்போ வாங்க, ஃபுட்டுக்கு வந்து 10% குறையுதான். ஓகே, சும்மா சிம்பிளாக எடுத்துக்கங்க. இதெல்லாம் 100 மல்டிபிள் பண்ணிங்க. 100 மல்டிபிள் பண்ணிங்கன்னா ரேஷியோக்காக 100 மல்டிபிள் பண்ணுங்க. ஃபுட்டுக்கு எவ்வளோ? 1 × 100 100. கிளாத்துக்கு 2 × 100 200. என்டர்டைன்மெண்ட்டுக்கு 2 × 100 200. ஓகே, ஃபுட்டு எக்ஸ்பெக்டட் டு ஃபால் 10%, 10% குறையுதான். அப்போ இப்போ ஃபால் 90 ஆகிடுது. ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து கிளாத் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகுதான். 5% இன்க்ரீஸ்னா 105/100. 105 upon 100 of 200 எவ்வளோ? 210 ஆயிருக்கும். அதாவது 5% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணினா போதும். அப்படியே போடுங்க. நீங்கள் 5% 200 இஸ் 10. 10 + 200 இஸ் 210. அடுத்தது என்டர்டைன்மெண்ட்க்கு 15% ஃபாலாம். 15% எவ்வளோ? 30. 30 குறைச்சிங்கன்னா 170. கரெக்ட். சரி, இப்போ இது வந்து வாட் இஸ் த பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் இட்ஸ் டிகிரிஸ் திஸ். இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 500. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இது ஆட் பண்ண 300. 300 + 4 170. 470 குறைஞ்சிருக்கு. ஸோ டிகிரிஸ் தான். டிகிரிஸ் எது? டிகிரிஸ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு? 30 ரூபாய் குறைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் 500 தான் போடணும். ஏன்னா 500 தான் ஒரிஜினல். இன்ட்டு 100 வில் கெட் 6% லாஸ். ஆன்சர்ஸ் திஸ். இதெல்லாம் தாராளமாக சொல்லலாம். கொஸ்டின் நம்பர் 3 வாங்க. A and B invested 1,20,000, 1,60,000. A remained for 10 months, B remained for 7 months. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரேஷியோ எடுங்க. இந்த ரேஷியோ மைண்டில் வச்சுட்டு 120 × 10 months ஏக்கு, பிக்கு வந்து 160 × 7. இதுதான் வந்து இது. இதை மறுபடியும் கேன்சல் பண்ணிங்கன்னா 20 கேன்சல் பண்ணேன். அது 40 கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ். இது கேன்சல் பண்ணால் 5, இது 2. ஸோ 15:14 ரேஷியோவில் they will divide the share. Okay, what is total profit? B share is 1680. B ஓட ஷேர் என்ன? இதை ஆட் பண்ணால் 14 upon 29. அதில் வந்து இன்டூ டோட்டல் வந்து ஏன்னு வச்சுங்க, which is 16800. இதை கேன்சல் பண்ணால் 114 14 28 2. ஸோ 12 × 28. இப்போ எத்தனை 0 வரும்? 2 0 வரும். எல்லாத்துலையும் 2 0. இது 3 0 வருது. கேன்சல். இதுலேயும் 3 0 வருது. 2 × 9 is 8. 8ல் முடியணும். ஆன்சர்ஸ் 34800. ஓகே, அப்படி போடுங்க. கொஸ்டின் நம்பர் 4 வாங்க. 3 groups of students, average is 18, 20, 22. The number of students in this is 3 group. What is the total overall average? இதுக்கு போய் வெயிட்டட் ஆவரேஜ்பாங்க. இது மல்டிபிள் பண்ணுங்க, இது மல்டிபிள் பண்ணுங்க, இது மல்டிபிள் பண்ணுங்க. 2 × 18 is 36, plus 3 × 20 is 60, 5 × 22 is 110. 3 ஆட் பண்ண எவ்வளோ வந்தது? 170, 206 by இந்த 3 ஆட் பண்ணிடுங்க. அவ்வளோ 10 டிவைட் பண்ணால் 20.6. ஆன்சர்ஸ் திஸ். ஸோ மேலே வந்து மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ண, கீழே வந்து 2 + 3 + 5. தட் இஸ் சிம்பிள். இதையும் தொடலாம். 4 கொஸ்டின் போட்டுருக்க, 4 கொஸ்டினுமே தொடலாம். கொஸ்டின் நம்பர் 5. வாட் இஸ் ஆவரேஜ்? 11 நம்பர்ஸ் ஆர் ஆவரேஜ் 68 அப்படியே வச்சுக்கோங்க. அதில் ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் வந்து 63. 5 நம்பர்ஸ் 63. இது எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னா -5 குறைஞ்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி இன்னொரு 5 நம்பர்ஸ் ஆவரேஜ் வந்து 72. ஓகே, எவ்வளோ அதிகமாக இருக்குன்னா 4 அதிகமாக இருக்கு. ஓகே, சரி. இது 4 × 5 5 நம்பர்னால 4 × 5 20. இது 5 × 5 -25. இப்போ நெட்டு பார்த்தீங்கன்னா -5. -5 இந்த 10 நம்பரில் குறைஞ்சிருக்கு. அப்போ இங்கே
ஒன்று அந்த 11th நம்பருக்கு இப்போ 6th நம்பருக்கு பார்த்தீங்களா? ஓகே, 6th நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. தட் இஸ் 68. ஏன் 68 6th நம்பர்? ஆவரேஜ் என்னவோ அதான் 6th நம்பர்னு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. அதோட இந்த -5 ஆட் பண்ணணும். ஏன் ஆட் பண்ணணும் அப்படின்னா, இந்த 10 நம்பர்ல -5 குறைஞ்சதுன்னா அந்த ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ண கத்துங்க. ஆன்சர் இஸ் 73. சப்போஸ் தெரியாம இந்த ஷார்ட்கட்டை அரைகுறையா படிச்சிட்டீங்க அப்படின்னா 68 - 5 போட்டீங்கன்னா 68 இருக்கும். அதெல்லாம் ஓகே. இந்த பக்கம் -5 குறையுதுன்னா அந்த பக்கம் 5 இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ 68 + 5 வந்து 73. இது அழகா போடலாம். கொஸ்டின் நம்பர் 6. சச் அ பியூட்டிஃபுல் ஷார்ட்கட் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஒன்று சொல்ல போறேன். இந்த 2026லேருந்து கண்டிப்பாக ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஷார்ட்கட்டு 4 to 5 கொஸ்டின் ஆகுது. யூ கேன் எக்ஸ்பெக்ட். பட் த ப்ராப்ளம் வந்து வெளியில் வந்து தான், ஐயோ இவ்வளோ ஈஸியா, இவ்வளோ ஷார்ட்கட் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் உள்ள கொண்டாங்க. என்னன்னு சொல்ல போகிறேன் பாருங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆஃப் தி ஆல் இண்டிசஸ் பிட்வீன் 300 to 450 டிவிசிபிள் பை திஸ்? ஸோ என்ன நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர்னு பார்ப்பீங்க, 300 மேலே எது பெரிய நம்பர்னு பார்ப்பீங்க, 450 கீழே எது சின்ன நம்பர் பார்ப்பீங்க, விச் இஸ் 39 டிவைட் பண்ணீங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை எத்தனை நம்பர்ஸ் 39 போடும். இதெல்லாம் வளவலா கொடுக்கலாம். சிம்பிளான ஒரு ஷார்ட்கட் சொல்ற பாருங்க. ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, கேட்குறாங்க. அது கண்டிப்பாக 300 மேலே தான் இருக்கும், 450 கீழே தான் இருக்கும். 300 மேலே இது இல்லை, இது மட்டும் தான் 300 மேலே, இது எல்லாமே 450 மேலே. ஸோ ஆப்ஷன் 377. 5 செகண்ட்ல இந்த கொஸ்டின் போடணும். இந்த மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் உங்களுக்கு அவனே உள்ள இன்பில்ட்டா வச்சிருப்பான். 4லேருந்து 5 கொஸ்டினா இருக்கு. இப்போ ப்ராப்ளம் வந்துன்னா அது எங்க இருக்கு, எப்படி இருக்கு, என்ன இருக்குங்கிறது தெரியவே தெரியாது. அதை நீங்க டெவலப் பண்ணுங்க. டயர் 1க்கு இல்லைனாலும் டயர் 2க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் டயர் 2 மார்க் இஸ் 3 மார்க்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பியூட்டிஃபுல்லான ஷார்ட்கட். 5 செகண்ட்ல இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஒரு கொஸ்டினுக்கு 30 செகண்ட் எடுத்துக்க சொல்லுவேன். 5 செகண்ட் 25 செகண்ட்ஸ் லாபம். அது இன்னொரு கொஸ்டின்ல ஃப்ரீயா அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். கொஸ்டின் நம்பர் 7 வாங்க. வெண்டர் செல்ஸ் ஷர்ட்ஸ் 500 ஈச், 2% கமிஷன். டைஸ் 150 ஈச், 12% கமிஷன். He sells 3 shirts 4 ties per day. அப்போ 3 ஷர்ட்டு ஒவ்வொன்று 500 ரூபாய். அதில் கிடைச்ச கமிஷன் 2%. ஓகேவா? கேன்சல். 10 30 ரூபாய் ஷர்ட்டில் கிடைச்ச கேன்சல் இது. அதே மாதிரி கமிஷன் 4 டை 150 ஈச்சு, ஒவ்வொன்றையும் 4 12%. 3 times 2 times 2 times கேன்சல்னா 2 6 6 into 12 வந்து 72. யா 72. ஓகே, இதுதான் வந்து டைஸ்ல கிடைச்சது. ரெண்டுக்கும் 30 நாளைக்கு எவ்வளோ பர்மிஷன் கேட்கலாம். இது ரெண்டு ஆட் பண்ணினா எவ்வளோ ஆச்சு? 102. 102 30ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 6 60 ஆன்சர்ஸ் 3060. சிம்பிள். இதெல்லாம் விடக்கூடாது. ஓகே, 7 கொஸ்டின் போட்டால் 7மே போட்டுருக்கலாம். கொஸ்டின் 8 வாங்க. ஃப்ரூட் செல்லர் செல்ஸ் ஆப்பிள் 5% காஸ்ட் ஆஃப் தி 5% லாஸ் ஆன் தி காஸ்ட் ப்ரைஸ் பட் யூசஸ் தி வெயிட் இஸ் 20% லெஸ் தென் தி ஆக்சுவல் வெயிட். ஓகே, ஒரு வெயிட் வந்து ஒரு ப்ராடக்டோட விலை 1000 கிராம்னு வச்சுக்கோங்க, அதாவது 1 கிலோ. 1 கிலோ வந்து 5% லாஸ்ல வித்தாச்சு. அப்போ 950 ருபீஸ்க்கு வித்தாச்சு. இது 1 கிலோ 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. 1 கிலோங்கிறது 1000 கிராம். 1000 கிராம் 1000 ரூபாய். அதில் 5% லாஸ்ல 950 வித்தாச்சு. வாட் இஸ் திஸ்? எஸ்பி. ஆனால் யூசஸ்னா 1 கிலோவை 20% கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 80% யூஸ் பண்ணிக்கலாம். 80% யூஸ் பண்ணால் 800 ருபீஸ். இதுதான் அவனுடைய காஸ்ட் ப்ரைஸ். 800 கிராம் தான் வித்துருக்கான். அதுக்குண்டான விலை 800 தான். ஸோ சிபி ஈக்குவல் டு 800. ஆப்வியஸ்லி கெட்டிங் ப்ராஃபிட் தான். எவ்வளோ பர்சன்ட் ப்ராஃபிட்னா 150 அவுட் ஆஃப் 800 இன்டூ 100. சிம்பிள். கேன்சல் கேன்சல். இதையும் வந்து 75/4. 75ல எத்தனை 4 இருக்கு? 18.75. சிம்பிள். ஓகே, 4 கீழே வந்தால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0.25 அல்லது 0.75 தான் வரும். சரியா? இது நார்மல் தான். 75ங்கிறது 18 times 4 is 72. கொஸ்டின் இது தொட்டுக்கலாம். கொஸ்டின் 9 வாங்க. A profit made on item 22,200 is equal to loss incurred on sold for this. அப்போ 2200 ரூபாயில கிடைக்க ப்ராஃபிட்டும் 1800 ரூபாயில விற்கும்போது கிடைக்கிற லாஸும் சேமா. ஸோ இந்த மாதிரி சிபி கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் டைரக்ட் சம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் அதான் சிபி. ஆட் பண்ண எவ்வளோ? 4000. 4000 divided by 2 is 200. சரி, சிபி இஸ் 2000. மறுபடியும் எஸ்பி போடுறான். எஸ்பி வந்து 2050. ஆப்வியஸ்லி எடிங் ப்ராஃபிட். ஸோ இதை கட் பண்ணிடலாம். எவ்வளோ ரூபாய் ப்ராஃபிட்? 50.
எவ்வளோக்கு 2000க்கு இன்டூ 100 கேன்சல் 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 2.5 இஸ் தி ப்ராஃபிட் சிம்பிள். Question number 10 வாங்க. A mobile phone retailer sells a phone for P and earns profit is 20%. The special price offer on this. Okay, 100 ரூபாய் வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 100 ரூபாய் வச்சுக்கோங்க. 100 ரூபாய் வைக்க வேண்டாம், ஒரு நிமிஷம். காஸ்ட் பிரைஸ் இஸ் 100 ரூபாய் வச்சுக்கோங்க. ஓகே, ப்ராஃபிட் 20% அப்போ எஸ்பி எவ்வளோ 120. எஸ்பிங்கிறது பிங்க, ஏன்னா செல்ஸ் ஃபார் பி பின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஹி மார்க்ஸ் த ஃபோன் 1.5 பர் பி. 1.5 பின்னா இதில் வந்து 1.5 by 100 into 120, தட் இஸ் 180க்கு விற்றுருக்கான். 180க்கு மார்க் பண்ணியிருக்கான், மார்க் ப்ரைஸ். அதில் 10% டிஸ்கவுண்ட் ஆகும். இப்போ 90 by 100 ஆஃப் திஸ் கேன்சல் கேன்சல் 162க்கு விற்றுருக்கான். டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாவே அந்த ப்ராடக்ட் விற்றுட்டான்னு அர்த்தம். 162 rupees வித்துட்டான். How much will you get profit? 100 ரூபாங்கிற இதை வந்து 162 ரூபாய்க்கு தானா 62 ரூபா ப்ராஃபிட், 62% ப்ராஃபிட். சிம்பிள். ஏன் 100 ரூபாய் வச்சுன்னா அப்போ ஈஸியாக பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் எடுக்க முடியும். சரியா? இதெல்லாம் தாராளமாக போடலாம். இதெல்லாம் ட்ரெயின் ஆகுங்க. கொஸ்டின் ரீட் பண்ண எப்படி உள்ள அது பெனிட்ரேட் ஆகணும், உள்ளுக்குள்ள போய் எப்படி அழகா போய் விளக்கு ஆன்சர்ல போ அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோட அந்த கொஸ்டினை டீல் பண்ணும். சரியா? அங்க போய் யோசிக்கலாம் கூடாது, ரியாக்ஷன் தான். பார்த்தோன்னே அடிக்கிறதுக்குள்ள ஈக்குவேஷன் எல்லாம் மைண்ட்ல ஓடிடணும். அவ்வளோ ஷார்ப்பா இருந்தீங்கன்னா தான் முடியும். பார்த்துக்குங்க, இல்லைன்னா ட்ரெயின் ஆகும், அவ்வளோதான். ஓகே. The shopkeeper marked item 25% above the cost price and doing the sale is discount. Profit percentage formula என்னன்னா this minus this, 25 minus 10 minus 25 into 10 divided by 100. Simple. This is 15. This is 2.5. 12.5. 12.5 is the profit. Clear? Question number 12. A shopkeeper marks goods 60% above the cost price, allows discount 25% on the mark price. He's okay. Mark his goods X ன்னு வச்சுக்கோங்க. 160 by 100 of X. இதுதான் வந்து காஸ்ட் ப்ரைஸ். அதில் மார்க் ப்ரைஸ் பண்ணியாச்சு. இப்போ 75% டிஸ்கவுண்ட் ஆகும். அப்போ 75 by 100. இதுதான் வந்து டிஸ்கவுண்ட் போயிடுச்சுன்னா செல்லிங் ப்ரைஸ் ஆச்சு. இப்போ அடிஷனலாக 150 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம். அப்போ இதுலேருந்து 150 ரூபா கழிச்சிருக்கேன். இதுதான் டோட்டல் எஸ்பி. இந்த டோட்டல் எஸ்பியில் அவனுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் எல்லாம் 14% தான். அப்போ 114 divided by 100 of X. அவன் கேட்கறது காஸ்ட் ப்ரைஸ் தான். டைரெக்டாக போடலாம். திஸ் 3 times of 4, 5, 25, 4 times of 25. Cancel, 4 cancel. இது வந்து 100 of X equal to 150. எடுத்து 2 times of 6 ஆன்சர். இப்போ அங்கே போய் அடுத்த ஸ்டெப்பிங் வாங்க, அடுத்த ஸ்டெப்பிங் வாங்க, அந்த வேலையே கூடாது. மைண்டில் தான் போடணும் எல்லாமே. ஈக்குவேஷன் போட்டிங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பில் ஆன்சர்ல போகணும். கொஸ்டின் நம்பர் 13 வாங்க. ஹவு மெனி அப்ராக்சிமேட் kg of sugar costing 44 kg must be mixed with 25 kg of this, 32 per kg this. ஓகே. மிக்சர்ஸ் வேல்யூ எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின்ல மிக்சரோட வேல்யூ எவ்வளோன்னு பாருங்க. செல்லிங் ப்ரைஸ் 43.7க்கு வித்துருக்கான். ரைட்டு. எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ராஃபிட்? 15%. 115 by 100 of some cost price. காஸ்ட் ப்ரைஸ் இப்படி இதுதான் லாஸ்ட் லைன். இப்படி தான் நீங்கள் அந்த கொஸ்டினை டீல் பண்ணணும். அஃப்கோர்ஸ் 23 ஆல் டிவைட் ஆகும். சரி, 5 ஆல் டிவைட் பண்ணால் 23 வரும். 23 அடிச்சு பாருங்க. 123 சார் 23, ரிமைனிங் 1 சார் 2, 0, 207. 207ல் எத்தனை 23 இருக்குன்னா பார்த்தாவே தெரியும் 9 டைம்ஸ். ஸோ 1.9 நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 0 கட் ஆயிடுச்சுன்னா 19 வரும். 2 into 19 is 38. 38 kg. எதனோட விலை? அந்த மிக்ஸ் பண்ணதோட விலை 38 kg. ஓகே, 38 rupees. இது 38 rupees காஸ்ட் ப்ரைஸில். 38 நடுவில் போடுங்க. மிக்சர்ஸ் நலிகேஷனில் போட போகிறேன். 38 நடுவில் போடுங்க. இதனோட விலை 44. இதனோட விலை 32. ஸோ இந்த ரேஷியோ எடுங்க. எவ்வளோ? 6. இந்த ரேஷியோ எவ்வளோ? 6. ஓகே, யா 6 தானே? ஓகே, 1:1 ரேஷியோவில் எடுத்திருப்பாங்க. 1:1 ரேஷியோன்னா இது எத்தனை கிலோ எடுத்திருக்கான்? இது 25 கிலோ. அப்போ இது 25 கிலோ தான். ஆன்சர் 25. சிம்பிள். ஸோ இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? இங்கே இருந்து சிபி வச்சு கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஃபியூ செகண்ட். இதெல்லாம் தாராளமாக போடலாம். இன்னொரு விஷயம், இதை அடிக்கடி கேட்டு நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட நிறைய பேப்பர்ஸில் இந்த கொஸ்டின் பேப்பர், இந்த மாடல் ஆஃப் கொஸ்டின் நான் பார்த்துருக்கேன். எஸ்எஸ்சி சிஜிஎல் மட்டும் கிடையாது, சிஹெச்எல், எம்டிஎஸ்சி எதில் வேணாலும் அடிக்கடி எஸ்எஸ்சியோடைய கிட்டத்தட்ட அவன் ஹேபிட்டாகவே வச்சுருக்கான் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கறது. ஓகேயா?
அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ப்பாக ஷார்ட்கட்ஸை டெவலப் பண்ணி போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஏன்னா மிஸ் பண்ணக்கூடாது. அங்கே போனீங்கன்னா இது வரலும் பார்க்காத கொஸ்டினாக இருந்தால் மட்டும் மிஸ் பண்ணுங்க. பார்த்த கொஸ்டின்லாம் உடனே ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 14. இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா வேல்யூ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க. தீட்டா ஈக்குவல் நான் 45 போடுறேன். 45 போட்டால் சைன் தீட்டா காஸ் தீட்டா போத் ஆர் சேம் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ஓகே, எக்ஸ் சைன் 45ங்கிறது 1/√2. அது அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல சைன் கியூப் தீட்டா எக்ஸ் பதில் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எக்ஸ் சைன் கியூப் தீட்டா. இது வந்து காஸ் தீட்டாங்கிறது சைன் கியூப் தீட்டாக்கு ஈக்குவல் பிகாஸ் இஸ் 45. ஒய்க்கு பதில் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ரெண்டுமே சேம், 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சைன் ஸ்கொயர், இது சைன் தீட்டா, இது சைன் தீட்டா எடுத்துங்க. சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏன் சைன் ஸ்கொயர்னா நான் ரெண்டுமே ஒன்றா தான் பார்க்குறேன். பிகாஸ் 45 ரெண்டுமே கேன்சல். திஸ் இஸ் சைன் தீட்டா. 2 இன்டூ எக்ஸ் இன்டூ தீட்டா ஈக்குவல் டு நான் 45 வச்சதுனால சைன் 45ங்கிறது வெறும் சைன் தீட்டா தான் வரும். சைன் 45 1/√2 ஈக்குவல் டு திஸ் இஸ் 1. ஓகே, ரூட் டு ரூட் கேன்சல் எக்ஸ் ஈக்குவல் டு 1/√2 வரும். ஏன் இங்கே ரூட் மேலே போய்ட்டு 2 கீழே வந்துடும். அல்லது ரூட் 2 and 2 கேன்சல், ரூட் 2 மட்டும் இருக்கும். கீழே எடுத்தது 1/√2. எக்ஸ் ஈக்குவல் 1/√2, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் 1/2. எக்ஸும் ஒய்யும் சேம் தான். அதனால 1/2 + 1/2 is 1. இந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏன் நான் தைரியமாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி தீட்டா ஈக்குவல் டு 45 போட்டல, ஏன் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண எடுத்த கவுத்தனி நம்பர் டி 0 போடுறேன், 90 போடுறேன்னு போடாம மிடில் போட்டுட்டு கொஸ்டின் 15 வாங்க. A length 5000 to B, duration 2 years. B and 3000 to C, period 4 years. Same rate of interest, 2000 is interest. 5000 into 2 into rate of interest தெரியாது, divided by 100. அதே மாதிரி 3000 into theta minus the value of 1. 60 million x square minus 1 by x squared equal to 1. Okay, 8 times கேட்குறான். இது 2 கீழே எடுத்துன்னு 1/2 இருக்கும். So 8 times of x square minus 1 by x squared equal to 1/2. So this value is 1/2. Answer is simple. நல்ல வேலை 2 இல்லை, 2 தான் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. ஓகே, கொஸ்டின் 17 வாங்க. A triangular prism has area prism 25 centimeter square, height increased by 20%. ஒரிஜினல் வந்து ஹைட்டு 10 தான், இப்போ வந்து 12. 20% இன்க்ரீஸ்னா 120/100 of 10 வந்தால் 12. ஸோ ஹைட்டு. வாட் இஸ் த நியூ வால்யூம்? நியூ வால்யூம் வந்து வால்யூம் இந்த ஏரியா இன்ட்டு ஏரியா ஆஃப் த பேஸ் இன்ட்டு ஹைட், அதுதான் வால்யூம். ஓகே, பிரிசமோட வால்யூம் ஃபார்முலா இதுதான். ஸோ ஏரியா 25 இன்ட்டு ஹைட் இஸ் 12. 12 into this 300 centimeter cube. சிம்பிள். கொஸ்டின் 18 வாங்க. இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. கிராஸ் மல்டிபிள் பண்ணா இது A, இது B. A plus B whole square plus A minus B whole square. அப்படி பார்த்தா 2 times A square plus B square. 81 plus 4√5 whole square, that is 80. இதுதான் மேலே. கீழே இது மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கொயர் பண்ணுங்க. அப்புறமே ஸ்கொயர் பண்ணி மல்டிபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிபிள் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணுங்க. A plus B, A minus B. இது ஸ்கொயர் பண்ணி மல்டிபிள் பண்ணிங்கன்னா 9 square minus 4√5 square. 4√5 square is 4 square 16. 16 into 5 is 80. 9 square is 81. 81 minus 80 is 1. So 1 square is 1. Denominator is 1. இது 80. 80 plus 81 is 161 into 2. So 322 is the answer. Few second போடலாம். ஓகே, இதெல்லாம் 20 செகண்ட் 25 செகண்ட் தான், அவ்வளோதான் மேக்ஸிமம். அடிச்சு போயிட்டே இருக்கும். 18 சம் போட்டிருக்கேன். 18 உங்களால் 30 to 40 செகண்ட் 30 to 40 செகண்ட் போயிட்டே இருக்கும். ஓகே, இதுக்கு ஒரு முக்கியமான ஷார்ட்கட் சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாருமே. ஸ்பியர் ரேடியஸ் இஸ் டிக்ரீஸ் பை 10%. ஓகே, வால்யூம் என்னன்னு கேட்குறான். வால்யூம் ஃபார்முலா 2A minus A square by 100. இதுதான் வந்து ஏரியா டிகிரிஸ் ஃபார்முலா. நோட் பண்ணிக்கங்க. ஏரியா டிகிரிஸ் ஃபார்முலா இஸ் 2A minus A square by 100. ஓகே, 10% டிகிரிஸா
ஏக்கு பதில் 10 போடுங்க. 2 into 10 20 minus 10 squared is 100. 100 by 100 is 1. 20 minus 1 is 90. ஓகே ஓகே. இப்போ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணும். வால்யூம் டிகிரிஸ் மறுபடியும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் வேற ஏ மைனஸ் பி மைனஸ் ஏபி பை 100 யூஸ் பண்ண போகிறோம். ஏ என்ன ஆல்ரெடி ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல, டிகிரிஸ் ஆயிருக்குல்ல, சரி. ஏ பிளஸ் பி மைனஸ் ஏபி பை 100 யூஸ் பண்ண போகிறோம். ஏ பிளஸ் பி மைனஸ் ஏபி பை 100 யூஸ் பண்ண போகிறோம். ஏ பிளஸ் பிங்கிறது என்னன்னு சொல்கிறேன். வால்யூம் இன்க்ரீஸ் ஆனது ஏரியா இன்க்ரீஸ் ஆனது ஏன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி ரேடியஸ் இன்க்ரீஸ் டிகிரிஸ் ஆனதில்ல, அதுவும் பின்னு வச்சுக்கோங்க. அதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. கிடைக்கும் 19 plus 10 plus 19 into 10 divided by 100. That is 29 minus 1.9. 29 1 minus 1.9 27.1 is the answer. Simple. இப்படி போடுங்க. இது வெரி 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 இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். வால்யூம் ரெடியூஸ்க்கு இது வந்து நீங்க நாட் ஸோ இதை பத்தி நிறைய கொஞ்சம் ஷார்ட்ஸ் கூட நான் டைரக்ட் கொஸ்டின் வேணா அப்புறம் பாத்துங்க. இந்த 2ஆல முதல்ல டிவைட் பண்ணி விட்டுருங்க. 2ஆல் டிவைட் பண்ணா 12 வருமா? 12x இங்க 16x ஸ்கொயர் ஈக்குவல் டு 12x. ஸோ x கேன்சல். எக்ஸ் வேல்யூ எவ்வளோ? 3/4. இது ஷார்ட்கட்டு, நோட் பண்ணிக்கோங்க. இது வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து இது ரிவீல் பண்ணுறேன். ஷார்ட்கட்டை டீட்டெயிலாக ரிவீல் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு சொல்லுங்கள் 3/4. அதே மாதிரி 9y ஸ்கொயர் ஈக்குவல் டு -12y. இது முள்ள மல்டிபிள் -12y. அப்போ y கேன்சல் ஆகி -4/3y. இசட் வாங்க. அதே மாதிரி 12z, இது 4z. 4z ஸ்கொயர் ஈக்குவல் டு 12z. அப்போ z ஈக்குவல் டு 3. எக்ஸ் ஒய் மல்டிபிள் பண்ணுங்க. xyங்கிறது திஸ் இன்டு திஸ் -1 வரும். ஏன்னா 3/4 4/3 -1 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் 2 into 3 6. 6 minus 5 1 is 5. இதெல்லாம் அழகா போடலாம். லட்டு மாதிரி இந்த கொஸ்டின் ஃபியூ செகண்ட்ல போட்டுடலாம். ஓகே. கொஸ்டின் நம்பர் 21 வாங்க. A positive integer n is divided by 7, the remainder is 2. Which number yield the remainder 0 when it's divided by சும்மா எதை என்ன ஒன்றும் கிடையாது. n/7 equal to 2 is the remainder. n 2னே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 2 ஆட் பண்ணி பாருங்க. Level increased by 3 cm. 3 cm h. What is the radius of this cylinder? So pi r square தெரியாது. h வந்து 3 cm இன்க்ரீஸ் ஆகுதான். ஆர்க்கிமிடிஸ் பிரின்சிபல் தெரியும்ல. உள்ள எவ்வளோ டிப் ஆகுதோ, எவ்வளோ தண்ணி r cube, that is 7 into 7 into 7 into 7. So pi get cancel. R squared equal to 4/3 pi r cube 243 into this 686 divided by 9. எத்தனை 9 இருக்கு? 7 9s are 63. 7 9s are 63. Remaining 56. 56 is 6 9s are. So approximately 76 point something. R squared equal to 76 point something. Now R வந்து 8 இல்லாம 9 இல்லாம 8க்கு 9க்கு நடுவில் இருக்கு. 8 point something தான் இருக்கணும். ஆன்சர் திஸ். ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு. ரூட் கூட கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் 8 point something இருக்கு. Question number 23 வாங்க. A sector circle has a central angle 120 degree. Radius is 7 cm. Another sector central angle is 3 pi by 2. 3 pi by 2 னா into 180 by pi ஆல டிவைட் பண்ணுங்க. மல்டிபிள் பண்ணுங்க. pi கேன்சல். This is 90. 270. ஓகே. ஏரியா ஈக்குவல். ஏரியா வந்து ரேஷியோ கேட்குறாங்களா? ஏரியா ரேஷியோ கேட்டால் ஆங்கிள் ரேஷியோ போட்டாவே ஏரியா ரேஷியோ கிடைச்சிரும். ஏன்னா ஒரே ரேடியஸ் தாங்க. அப்போ அப்படியே டிவைட் பண்ணுங்க. கேன்சல். 3ஆல கேன்சல் பண்ண 4. இது 9. 4:9 இஸ் தி ஆன்சர். நீங்க ஏரியா ரேஷியோலாம் பை ஆர் ஸ்கொயர்லாம் போட்டுருக்க வேண்டாம். அதே ஏரியா ரேஷியோ தான் இருக்கு. ஒரே செட்ல டிஃப்ரெண்ட் இது இருக்கு. அனதர் சர்க்கிள் ஆஃப் சேம் சென்டர்னு கொடுத்துக்காம பாருங்க. இதை எடுத்து இப்படி எடுத்து ஒரு சென்டர் ஒரு
ஒரு செக்டர், அதே மாதிரி இன்னொரு எடுத்து இப்படி எடுத்து இன்னொரு சென்டர். சிம்பிள். ஸோ அப்போ ரேடியஸ் சேம். நீங்கள் ரேடியஸ் இந்த மாதிரி செக்டர் கொடுத்தானா நீங்கள் ஏரியான்னு தனியாக ஸ்பெசிஃபிக் கண்டுபிடிக்காதீங்க, ஆங்கிளுக்கு மட்டும் ரேஷியோ கண்டுபிடிங்க, அதுதான் ஏரியா ரேஷியோ. கொஸ்டின் நம்பர் 24, HCF ஆஃப் திஸ். ஏ வந்து HCF ஆஃப் திஸ்னா HCF ஆஃப் ஃப்ராக்ஷன் என்ன வரும்? மேலே இருக்கிற HCF, கீழே இருக்கிற எல்சிஎம், இதுதான் ஏ. 4க்கு 16க்கு எல்சிஎம் என்ன? 16. 3க்கு 9க்கு HCF இஸ் 3. பி மேலே இருக்கிறதுக்கு எல்சிஎம், தட் இஸ் 16, கீழே இருக்கிறது HCF, தட் இஸ் 5. A plus 5 என்ன கேட்டா 3/16 plus 16/5. எப்படி இருந்தாலும் 16 to 5 80 வரும். ஒரே ஒரு ஆன்சர் தான் 80 இருக்கு. மேலே போடணும்னு கூட அவசியம் இல்லை. மேலே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 3 into 5 16 to 16 போடலாம், அதெல்லாம் கூட்டி அப்புறம் பார்த்துக்கலாம். கீழே என்ன வரும்னு பாருங்க, 80 வரும். ஒரே ஒரு ஆன்சர் தான் 80 இருக்கு. கிளியர்? கொஸ்டின் நம்பர் 25. இதை வந்து 12ஆல் டிவைட் பண்ணால் வாட் இஸ் த ரிமைண்டர் கேட்குறான். 12ஆல் டிவைட் பண்ணணும்னா ஒரு 3 இருக்கணும், ஒரு 4 இருக்கணும். இது ஆட் நம்பர், இது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். ஆனால் 4ஓட மல்டிபிள் கிடையாது. 4ஓட மல்டிபிள் பார்க்கணும்னா லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவைட் ஆகணும். இங்கே 22 தான் இருக்கு, 4ஆல் டிவைட் ஆகாது. கண்டிப்பாக இது 4ஆல் டிவைட் ஆகாது, அதனால 0 வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் 2ஆல் டிவைட் ஆகும். ஓகே, அடுத்தது 3ஆல் டிவைட் ஆகுமானா இந்த நம்பரே 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ அப்போ 3ஆல் டிவைட் ஆகும், ஒரு 2ஆல் டிவைட் ஆகும், இன்னொரு 2ஆல் டிவைட் ஆகாது. ஸோ அதனால ஒரு 6ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எடுத்து பாருங்க. 6ஆல் டிவைட் ஆகணும், நான் 12ஆல் டிவைட் ஆகிற நம்பர் எடுத்து பாருங்க. ஒரு சிம்பிளான ஒரு நம்பர் எடுத்துங்க. 6/12, வாட் இஸ் த ரிமைண்டர்? 6 தான். அடுத்தது 6ஓட மல்டிபிள் சேர்ப்பாங்க. 12/8/6, அதுவும் 6 தான். 24 படிங்கன்னா 12ஆல் டிவைட் ஆகும். 12ஆல் டிவைட் ஆக கூட 6ஆல் மட்டும் டிவைட் ஆகணும். அப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து ஏன்னா 6ஓட மல்டிபிள், அதனால சொல்றேன். அடுத்தது 24 30. 30/12, வாட் இஸ் த ரிமைண்டர்? அதுவும் 6 தான். 36 42 பாருங்க, மறுபடியும் 12ஆல் டிவைட் பண்ணுங்க, அதுவும் 6 தான் ரிமைண்டர். நீ எது போட்டாலும் 6 தான் ரிமைண்டர் வரப்போகுது. ஆன்சர் திஸ். ஃபுல்லாலாம் போடணும்னு அவசியமே கிடையாது. இதுக்கு தனியாக கண்டுபிடிக்கிறேன், அதுக்கு தனியாக, அதுதான் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங். நான் சொன்னால ஒரு 4 கொஸ்டினாவது உங்களுக்கு லக்கு வரப்போகுது. அந்த லக்கு ப்ரெசன்ட் கொடுக்க போறான், அவன் பாட்டு கிஃப்ட் கொடுக்க போறான். நீங்க எடுக்கிறது தான் இருக்கு அந்த பாக்ஸ்ல. கண்டிப்பா அப்படியே அந்த கொஸ்டின் விட்டு வெளியில போய் ஆன்சர் கொண்டாந்துட்டு பார்த்துட்டு மறுபடியும் உள்ள வாங்க. நான் இந்த கொஸ்டின்ல ஒண்ணுமே பண்ணல, ஆன்சர் உள்ள பார்த்துட்டேன், இங்க இருந்து வெளியில இருந்தா சொல்யூஷன் எடுத்தேன், ஒரு கன்க்ளூஷன் எடுத்தேன். இந்த வேலையை பண்ணுங்க, கண்டிப்பா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் யூஸ் பண்ணுங்க. ஓகே, வில் மீட் நெக்ஸ்ட் டெஸ்ட். பை.